அதனால இன்றைக்கு நாம் தியானிக்க போற வேத பகுதி, நம்ம எல்லாரும் எழுந்து நின்று யாத்ராமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போறோம். 18ஆம் வசனத்தை வாசிக்க போறோம். பார்வோன் ஜனங்களை போவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்பி போவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தியன் வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் இஸ்ரவேல் புத்திரர் அணி அணியாய் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர், எத்தனை எல்லாரும் சொல்லுங்க, 20 லட்சம் பேர் அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். ஆமேன். இதுல ஒரு 300 பேர் உக்காந்தாலே அவங்கள நடத்துறது கஷ்டமா இருக்கு. 20 லட்சம் பேர். திருச்சபை என்பது ஒரு மனுஷனால கட்டப்படுகிறது இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஃபேன் கிளப் வைக்கிறது திருச்சபை அல்ல. மனுஷன் தேவனாவது பாவம். ஆமென். அல்லேலூயா. சரீரத்தில் அவயங்கள் பல உண்டு. எஸ், அப்படிதானே? நம்ம சரீரத்திற்கு தலையாக இருக்கிறவர் கிறிஸ்து. உங்களுக்கே நல்லா தெரியும். வசனம் இல்லாமல் சும்மா புரடா கிரடான் கதை அடிச்சாங்கன்னா உங்களுக்கே புரியும். ஆமேன். இவ்வளோ நாள் வசனத்தை கேட்குறவங்க நல்லா தெரியும். அவங்க எவ்வளோ கத்துனாலும் காற்று தான் வரும், வசனம் வராது. ஆமேன். ஆதாமிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் அழகான வழிகளில், அவர் அழகான திட்டங்களில் பரிசுத்தவான்களை நடத்தி இருக்கிறார். ஆமேன். அவைகளெல்லாம் பரிசுத்த வாழ்க்கையில் நடத்தப்படுகிற அல்லது கர்த்தர் புடமிடுகிற, கர்த்தர் பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி விசுவாசத்தில் வளர்க்கிற பிரயாணமாக. யாத்ராமத்தின் புஸ்தகம் என்பது பிரயாணம். எஸ், பிரயாணம். நாம் பண்ணுகிற யாத்திரை, நாம் பண்ணுகிற பிரயாணம் நம் வாழ்க்கையில் பல காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இத்தனை வருஷமா நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நாம் என்ன பண்றோம்? பல பிரயாணத்தை, பல இடங்களுக்கு போய் நாம் பல காரியங்களை அனுபவப்பட்டிருக்கிறோம். பட்டிருக்கோமா இல்லையா? ஆமென். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தில் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க? எகிப்தை விட்டு வராங்க. சொல்லுகிறது பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின். இப்போ கிட்டத்தட்ட 4வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரைக்கும் கொஞ்சம் கவனிங்க. என் ஜனத்தை ஆராதிக்கும்படி போக விடு, போக விடு, போக விடு என்று சொல்லி மோசே பார்வோனிடத்துல போய் சொல்வார். அப்போ பார்வோன் சொல்லுவான், சரி உன் ஜனத்தை ஆராதிக்கிறதுக்கு நானே விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா மோசே போன உடனே இருதயத்தை கடினப்படுத்திட்டு போக விட மாட்டேன் அப்படி சொல்லி 10 வாதை முடிஞ்ச உடனே பார்வோனால இருதயத்தை கடினப்படுத்த முடியல. பார்வோனுடைய இருதயம் உடைக்கப்பட்டது. பார்வோனுடைய இருதயம் உடைக்கப்பட்டது. இதுக்கு மேல இந்த ஜனத்தை நான் என்ன பண்ண முடியாது, பிடிச்சு வைக்க முடியாது. தேவன் இதுக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. அவன் என்ன நினைச்சானா, இந்த இஸ்ரவேலின் தெய்வத்தை காட்டிலும் பார்வோனாய் இருக்கிற நான் எல்லா தேவர்களை விட பெரிய தெய்வம். இந்த இஸ்ரவேலின் தேவனுக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும்? நானே தெய்வமா இருக்கும் போது நானே எல்லா தேவர்களுக்கும், அதாவது அந்த நாட்கள்ல ராஜாக்களில உயர்ந்த ராஜ்யம் என்னன்னு சொன்னா எகிப்து. வல்லரசு நாடு என்னன்னு சொன்னா எகிப்து. அப்போ அந்த நாட்கள்லயே ஆட்சி செய்த ஒரு ராஜா யாருன்னா பார்வோன். அப்போ அவர் ஒரு கடவுளாக, ஒரு தெய்வமாக கருதப்பட்டார். அப்போ தெய்வமாக பார்க்கும்போது இவங்க என்னடா இஸ்ரவேலின் ராஜா பெரியவர்னு சொல்றாங்களே, அவர் என்னை விட பெரியவரான்னு சொல்லி பல முறை இருதயத்தை கடினப்படுத்தினான். ஆனால் ராஜாதி ராஜா கடினமான இருதயத்தை உடைத்தார். இந்த 17ஆம் வசனத்துல சொல்றாரு, பார்வோன் ஜனங்களை என்ன பண்ணான்? போக விட்டான். யார? இஸ்ரவேல் ஜனங்களை போக விட்டான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எங்க போறாங்க? இப்போ எகிப்திலிருந்து கானானுக்கு யாத்திரை செய்ய போறாங்க. எங்கிருந்து? எகிப்திலிருந்து கானானுக்கு. கானான் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம். யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு? ஆபிரகாமுக்கு பண்ணாரு.
ஆபிரகாம் சொன்னார், இந்த கானான் தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல இருக்கும்போது சொல்லல. ஆபிரகாம், கொஞ்சம் கவனிங்க, ஆபிரகாம் கானான் தேசத்துல முதல்ல வாசம் பண்ணும்போது தேவன் சொன்னார், நீ இருக்கிற இந்த தேசத்தை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார். கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடி வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஆமென், அல்லேலூயா. புரியுதா? இப்ப எல்லாம் புறப்பட்டு போறாங்க, யாத்திரையை தொடங்குறாங்க, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போறாங்க. இப்ப போகிறதுக்கு போது கொஞ்சம் கவனிங்க, அவங்க எந்த வழியில போகணும் அப்படின்றத மோசே தீர்மானம் பண்ணல, ஜனங்கள் தீர்மானம் பண்ணல, அங்க இருக்கிற லீடர்கள் கலந்து பேசி தீர்மானம் பண்ணல, தேவனே தீர்மானம் பண்ணினார். இப்ப அவர் என்ன தீர்மானம் பண்ணியிருக்கானா, ரொம்ப அழகா சொல்றாரு. ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து, அதாவது அவங்க மனங்கசந்து பயந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேசத்தின் வழியாய் போவது சமீபமானாலும், அதாவது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போவதற்கு இன்னொரு வழி இருக்கு. அந்த வழி ரொம்ப சீக்கிரமா போற வழி. ஆனா அந்த வழியில போனோம்னா பெலிஸ்தியர்களை கடந்து தான் போனோம். அப்போ ஆரம்பிக்கும் போதே யுத்தத்தை பார்த்தாங்கன்னா பயந்துட்டு இவர்கள் திருப்பி எகிப்துக்கு போயிடுவாங்க. அதனால தேவன் வேறு வழியை தெரிந்து கொள்ளுகிறார். ஆனா நம்ம உக்காந்துக்கிட்டு ஏன் குறுக்கு வழியா போயிருந்தா என்னத்துக்கு போயிருக்கலாம்ல, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டுறாரு நம்ம கேள்வி கேட்டு உட்காந்துருப்போம். கடலை ஒட்டி ஒரு ஏரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்க, கடலை ஒட்டி ஒரு ஏரோ மார்க் இருக்கா, அப்படியே கடலோரமா போயிருந்தா பாதி தூரம் கூட இல்லை. அந்த வழி தான் பெலிஸ்தியர்களை கடந்து போகிற வழி. ஆனால் தேவன் தீர்மானம் எடுத்துட்டாரு, அவர்கள் அந்த வழியா போனா திருப்பி எகிப்துக்கே ஓடிடுவாங்கன்னு சொல்றத தேவன் அறிந்திருந்தபடினாலே அவர் என்ன பண்றாருன்னா லாங் டர்ன் எடுக்கிறார். ஆனா இவங்க போகிற பாதையெல்லாம் சோ பியூட்டிஃபுல். எல்லாரும் சொல்லுங்க, சோ பியூட்டிஃபுல். சத்தமா சொல்லுங்க. தேவன் கொண்டு போன பாதையெல்லாம் அழகான பாதை, மகிமையான பாதை. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் அழகான பாதை வேணும்? யாருக்கெல்லாம் மகிமையான பாதை வேணும்? ஆனாவா குறுக்கு வழி தான். பிள்ளைங்களுக்கும் குறுக்கு வழியை கற்றுக் கொடுக்கிறது. எப்படி? பிள்ளைங்களுக்கும் குறுக்கு வழியை கற்றுக் கொடுக்கிறது, நம்மளும் குறுக்கு வழியில் போகிறது, அப்புறம் எங்கேயாச்சும் போய் முட்டிட்டு மோதுறது. ஆமென், அல்லேலூயா. நீ நேர் வழி சொல்லி கொடுத்தாலே குறுக்கு வழியில் போகிற காலத்தில் நம்ம இருக்கோம் இல்ல. கர்த்தர் கணக்கு கேட்பார், கர்த்தர் கணக்கு கேட்பார். தேவனுடைய வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. பாஸ்டர் ஒண்டி படிக்க கூடாது. சொல்லுங்க, பாஸ்டர் ஒண்டி படிக்க கூடாது. தேவன் கணக்கு கேட்பார். தேவனுடைய பிள்ளைகள் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை பாஸ்டர் சொல்லி கொடுக்கல, பைபிள் சொல்லி கொடுக்குது. எங்க அப்பா எனக்கு என்ன சொல்றாருன்றத கொஞ்சம் கவனிங்க. என் வாழ்க்கைக்கு என்ன ஆசீர்வாதம் என்பதை எங்க அப்பா எனக்கு தேவனுடைய வார்த்தையை எழுதி வச்சிருக்காரு. ஆமென், அல்லேலூயா. முதல்ல நான், என் பிள்ளைகள், என் குடும்பம் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கற்றுக்கொள்வதற்கு, அதற்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, குடிக்கிறதுக்கு முன்னாடி, நல்லா ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி என்னை ஆசீர்வாதமாக வைக்கிறதுக்கு வழி என்ன என்பதை தேவன் சொல்லியிருக்கார். காலைல ஏன் சொன்ன டிவி ஆன் பண்ணுறது விளங்கின மாதிரி தான். ஆமென். இன்றைக்கு எழுப்புதல் தாமதிப்பதற்கு காரணம் குடும்பமாக வீட்டில் உட்காந்து தேவனுடைய வார்த்தை வாசிப்பதில்லை. அப்போ the beautiful way takes long journey. ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்துகிற பாதையில் எந்த அளவுக்கு காத்துட்டு இருக்கோம், ஆண்டவர் நோ சொல்ற இடங்கள்ல எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நடக்கிறோம். ஆண்டவர் நோ சொன்னா ஆண்டவரே கேள்வி கேட்கிறது, பொறுமை இல்லை. அப்படி ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது ஆண்டவரை நம்புறோமா? தேவன் எல்லாவற்றையும் சரியா செய்கிறார் என்று சொல்லி நம்ம நம்புறோமா? ஆமென். இட்ஸ் a long journey sister, brother, it's a long journey. தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு போகும் வரைக்கும் அப்படின்னா
நம்ம இந்த உலகத்துக்கு கண்ணை மூடி அந்த உலகத்தில் திறக்கிற வரைக்கும், கொஞ்சம் கவனம், இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நம்ம யாத்திரை செய்கிறோம். ஆமென். சில காரியங்களுக்கு நாம் காத்திருக்கிறோம். அப்போது பக்கத்து சொல்லுங்க, பொறுமையாய் காத்திருப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார் என்று சொல்லி காத்திருப்போம். ஆமென். அந்த மாதிரி வார்த்தை வரல அப்படின்னு சொன்னாலே உனக்குள்ள சமாதானம் இருக்காது, உன் கணவன் மனைவி உறவுக்குள்ள சமாதானம் இருக்கு. என்னைக்கு நீங்க ஆண்டவரை கேள்வி கேட்டு அவர் செய்யறது தப்புன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கே உங்க குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் இறங்கி போயிடும். தேவனை கேள்வி கேட்பதற்கு, தேவன் நடத்துகிற பாதைகளை கேள்வி கேட்டு, இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாரு, சுத்தி கொண்டு போறாரு. ஜனங்க கேள்வி கேட்கறதுக்கு கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா அவங்க பிரயாணத்திலே பாதியிலே நிறைய பேர் மறிச்சு போயிருப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. தேவன் கரிசனை உள்ளவர், அவர் நல்ல மேய்ப்பன். எல்லாரும் சொல்லுங்க, நல்ல மேய்ப்பன். ஒவ்வொரு ஆடுக்கும் என்ன பலன் இருக்கு என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். இந்த முழு கூட்டத்தையும் பெலிஸ்தியர் ஒருவேளை வேகமா போயிடலாம், ஆனா போற வழியிலேயே நிறைய ஆடுகளை நான் பலி கொடுக்க கூடாது என்பதை தேவன் நல்ல மேய்ப்பனாய் அறிந்திருந்தார். இப்போ இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிஞ்சுச்சா? அவர் செய்கிற திட்டம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிஞ்சுச்சா? நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்கிற பிளான் நமக்கு தெரியுதா? சொல்லுங்க, தெரியல. எல்லாரும் சொல்லுங்க, தெரியல, புரியல. கை காட்டுங்க, தெரியல, புரியல, ஆனாலும் காத்திருப்போம். ஆமென். தெரியுது, புரியுது, நான் காத்திருந்தேன்னா அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. தெரியல, புரியல, ஆனாலும் காத்திருக்கிறேன், அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் கூட்டி கழிச்சு பார்த்தா அந்த கணக்கு கரெக்டாக வரணும். கூட்டி கழிச்சு பார்த்து கணக்கு கரெக்டாக வந்தால் அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. ஆமென். அதுக்கு பேர் பிஸ்னஸ். நான் சொல்றது புரியுதா? ரெண்டாவது பாயிண்ட், காட்ஸ் பியூட்டிஃபுல் வே லுக் அன்ஆர்கனைஸ்ட். அப்படின்னா தேவன் நடத்துகிற பாதை நம்ம யோசிக்கும் போது அது ஒரு ஆர்கனைஸ்டா, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை பற்றி ஒரு கரெக்டாகவே யோசிக்க மாட்டுறாரு. அது ஒரு ஆர்கனைஸ்டா, ஒரு காரியத்தை செஞ்சால் அதை கரெக்டாக திட்டமாக பண்ணணும் இல்லை, ஒரு பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணணும். ஆனால் இல்லையே. ஆமென். தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார் குழந்தைய கொடுப்பேன்னு. உடனே கொடுத்தா நல்லது தானே? ஒரு 20 குட்டி குழந்தைகளை கொடுத்தா ஒன்று கொடுக்கறதுக்கு 25 வருஷம் எடுத்துக்கிட்டார். சரி, ஆபிரகாமுக்கு ஒன்றுனா ஈசாக்குக்கும் அதே பிரச்சனை தான், ஒன்னே ஒன்று. அதையும் ஆண்டவர் கேட்குறார். ஆர்கனைஸ்டா இருக்க மாதிரி அவர் சொன்னாரு, உன் சந்ததி என்ன பண்ணும்? நட்சத்திரங்களை போல, உன் சந்ததி கடல் மணலை போல பெருகுன்னு சொன்ன ஒன்னே ஒன்று கொடுக்குறாரு. இப்போ நான் தேவனா இருந்து நான் வாக்குத்தத்தம் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளோ சீக்கிரத்தில் ஆபிரகாமுக்கு குழந்தைங்களா கொடுத்து நிரப்பி 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 வாக்குத்தத்தை நிரப்பிடுவேன்ல. அப்படி தானே தோணுது? பண்ணலையே, அப்படி செய்யலையே. இட்ஸ் லுக் லைக் அன்ஆர்கனைஸ்ட். இப்போ தேவன் யோசேப்புக்கு தரிசனத்தை காட்டினார். தேவன் அகைன் இப்போ இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினார். ஓகேங்களா? இப்போ இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை ஆக்கி 40 வருஷம் டிராவல் பண்ண வைக்கிறாரு. அழக்கா 20 லட்சம் பேரையும் அவர் கையிலேயே தூக்கிட்டு போய் என்ன பண்ணலாம்? படத்தில் பார்க்குற மாதிரி போர்ட்டல் அப்படியே இறக்கி வானத்திலேருந்து 20 லட்சம் பேரையும் அப்படியே தூக்கி அப்படியே ஒரே நிமிஷத்தில் போய் போர்ட்டலை இறக்க வேண்டியதுதான். முடியுமா? தேவனால முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும், முடியும். அது ஆர்கனைஸ்டா இருக்கு. இப்போ நான் உன்னை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கூட்டு போவேன்னா அப்படி போர்ட்டலை இறக்கி அந்த எகிப்தில் இருக்க எல்லாத்தையும் அங்கேயே அக்கினியில் சுட்டரிச்சு அப்படியே தூக்கிட்டு போய் அழக்காங்க வைக்கணும்ல. அப்படிதானே? அதுதானே வாக்குத்தத்தம். ஆமென். அல்லேலூயா. But that is not a beautiful journey. We are missing. அது அழகான வல்லமையான பக்குவமான முதிர்ச்சியான வல்லமை பெற்றுக்கொள்ளுகிற பாதை அல்ல. குழந்தை மாதிரி எப்படி கஷ்டமே இருக்கக்கூடாது, பாடுகளே இருக்கக்கூடாது. எல்லாம் இப்போ எல்லாம் வந்தா நல்லா இருப்பியா? சந்தோஷமா இருப்பியா? இல்லை, இல்லவே
இல்லை. ஸோ அகெயின் நான் திருப்பி இட்ஸ் லுக் லைக் அன்ஆர்கனைஸ். பார்த்தீங்கன்னா பைபிள் ஃபுல்லாகவே ஆதியாகமத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற தாட்டை யோசிச்சு பார்த்தீங்கன்னா, யோபை எப்பயோ விடுதலை ஆக்கிருக்கலாமே. யோவான் ஸ்நாபகனை போட்டு தள்ளணும்னு அவசியமே இல்லையே. இயேசு கிறிஸ்து 20 வயசுலேயே ஊழியத்துக்கு வந்திருக்கலாமே. என்னத்துக்கு 12 சீசரில் உருவாக்குனாரு? இயேசுவால் லட்சக்கணக்கில் சீசரில் உருவாக்கி இருக்க முடியுமே. இட்ஸ் லுக் லைக் அன்ஆர்கனைஸ்ட். எஸ், ஆமென், அல்லேலூயா. பட் தட்ஸ் a beautiful journey. ஆமென், அல்லேலூயா. தேவன் ஆளுகை செய்கிறார். அந்த யாத்திரையின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் கற்றுக் கொடுக்க அல்லது பழக வேண்டிய காரியங்கள், கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள், கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் தாராளமாயிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. 3வது பாயிண்ட், it is a beautiful way, seems very difficult. அழகான பாதை தான், ஆனால் கஷ்டமான பாதை. அழகான பாதை, ஆனா முதல்ல போகும்போது எங்க போறாங்க? செங்கடல், வழியே இல்லை. அதுக்கப்புறம் எங்க போறான்? மாறா, 2வது கசப்பு. இப்படி ஒவ்வொரு பாதையிலும் ரொம்ப கஷ்டம். அழகான பாதையா இருந்தாலும் கஷ்டம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா நான் எல்லா பாயிண்ட்டையும் விளக்கிட்டு போல முக்கியமாக இருக்கிற காரியங்களுக்கு சொல்கிறேன். இட்ஸ் a difficult journey. பக்கத்தில் சொல்லுங்க, நம்ம பண்ணுற பிரயாணம் பஞ்சுமத்தையில் நடக்கிறது இல்லை. சொல்லுங்க, பஞ்சுமத்தையில் நடக்கிறது இல்லை. ஆமென். கரடும் மொரடுமான பாதை. வியாதி உண்டு, கசப்புண்டு, சண்டை உண்டு, குறை உண்டு, எல்லாம் சேர்த்து வரும். இதெல்லாம் வரும்போது நம்மளை ஒன்று நன்றி சொல்ல வைக்கும், இல்லை கசப்பாக்கும். ஒன்று, இதெல்லாம் வந்தாலும் ஒரு கூட்டம் கர்த்தருக்காய் பிரகாசிக்கும், ஒரு கூட்டம் என்ன பண்ணும்? பின்மாறிப்போம். கர்த்தரால் தெரிந்து கொள்ள பண்ணப்பட்ட கூட்டங்கள் கர்த்தருக்காய் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். ஆமென், அல்லேலூயா. Every difficult things shaping our life. அதாவது நம்ம விசுவாசமானது எப்படி ஒரு தங்கம் அக்கினியினால் சுட்டரிக்கிறதுனால அதில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் மாறி எந்த அளவுக்கு சூடு ஏறுதோ, கொஞ்சம் கவனி, எந்த அளவுக்கு சூடு ஏற 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 அந்த தங்கம் கொஞ்சம் கொஞ்சமா மினுமினுன்னு என்ன பண்ணும்? பளிச்சுன்னு உண்டாகும். சூடு கம்மியாக இருந்ததுன்னா அதோடைய மகிமை வெளிப்படாது. கொஞ்சம் கவனி. இட்ஸ் a beautiful journey. நம்மளை அழகாக, வல்லமை உள்ளவர்களாக, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக, கர்த்தருடைய குணாதிசயத்தில் வணைந்து கர்த்தருக்காய் ஒரு சேனையா நிற்கிற போர் சேவைகளாய் உருவாக்குவதற்கு தேவன் பயன்படுத்துகிற ஆயுதம் பாடுகள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டம் இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவர் நேர வானத்திலிருந்து வந்து, நான் தான் தேவன், இந்த முழு உலகமும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லைன்னா எல்லா நரகத்துக்கு போவீங்கன்னா எல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்க போகிறான். பண்ண முடியாதா? தேவனால் முடியுமா? முடியாதா? முடியும். அவர் சொந்த குமாரனை அனுப்பி, அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரை பாடுக்குள்ள அனுப்பி, மரணத்துக்குள்ள அனுப்பி நம்ம ரட்சித்து மீட்டெடுத்தார். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பாதை விசேஷமான பாதை. 4வது, God's beautiful way takes time to acknowledge. அதாவது தேவன் நம்மை நடத்துகிறது சரிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். ஆமென். ஐயோயோ, நம்ம உடனே பதட்டப்பட்டு இதை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே, அதை கொடுத்துருந்தா நல்லா இருக்குமே, அப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே, இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே சொல்லி நம்ம ஐடியா கொடுப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும், ஐயோ கர்த்தர் ஏன் கொடுக்கல, எதுக்கு கொடுக்கல அப்படின்றத நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு தான் புரிஞ்சுப்போம். ஆமென். தேவன் நம்மை அழகான பாதையிலே நடத்துகிறார் என்று நம்புகிறதற்கு
அவரை பிடித்து கொள்வதற்கு இட் டேக்ஸ் டைம். ஆமென். யோபுடைய வாழ்க்கையில பல உபத்திரவங்கள், பல போராட்டங்கள். அவன் ரொம்ப நாள் காத்திருந்தான். ஆனா கடைசியில கர்த்தர் இரட்டத்தனையா கொடுக்கும் போது அவன் சொல்றான், தேவரையும் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லி அந்த விசுவாச வாழ்க்கையில தன்னை வளர்த்து 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 ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வரும்போது கர்த்தர் செய்தது, செய்ய நினைச்சது தடைபடவே இல்லை. ஆமென். அல்லேலூயா. தேவன் செய்ததை அவன் உணர்கிறான். தேவன் நடத்தின பாதைகளை அவன் உணர்கிறான். ஆமென். 5th பாயிண்ட். ஓகேங்களா? 18ஆம் வசனத்தில் இருக்கு, காட்ஸ் பியூட்டிஃபுல் வே ப்ரிப்பேர் அண்ட் எக்யூப். 18ஆம் வசனம் நம்ம பார்க்கும்போது, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தரம் வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் என்ன பண்ணாங்க? அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். ஸோ தேவன் அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் வனாந்திரத்தின் வழியாய் நடத்துவதற்கு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இந்த இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கிறது என்னன்னா, அவர்களை யுத்தம் செய்வதற்கு, கொஞ்சம் இல்லையா, அவர்களை யுத்தம் செய்வதற்கு, மீண்டும் சொல்லுங்க, அவர்களை யுத்தம் செய்வதற்கு பலப்படுத்துகிறார், யுத்தம் செய்வதற்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். உடனடியா அவர்களை பெலிஸ்திய தேசத்துக்கு கொண்டு போயிருந்தா மொத்தமா அங்கேயே அழிஞ்சு போயிருப்பாங்க. ஆனா இவர்களை இந்த வழியா கொண்டு போறது, அவர்கள் நிறைய ராஜ்யங்களை பிடிக்க வேண்டும். அந்த ராஜ்யங்களை பிடிக்கிறதுக்கு முன்னாடி யுத்தத்தை கத்து கொடுத்து, யுத்தம் செய்யறதுனா என்னன்னு சொல்லி கொடுத்து, அதை யுத்தத்துல அவர்களை தேறினவர்களாய் மாற்றிட பின்னாடி யுத்தத்துக்கு கொண்டு போறார். ஆமென். அல்லேலூயா. அந்த மாதிரி the more you are going through difficulty, உங்க பிரச்சனை, உங்க போராட்டம், உங்க பாடுகள், உங்க வேதனைகள், உங்க தனிமைகள்ல தொடர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி விசுவாசத்துல முன்னேற முன்னேற கர்த்தர் நம்ம யுத்த வீரர்களாக, யுத்த தளபதிகளாக, விசுவாச வீரர்களாக கர்த்தர் வணைகிறார். ஆமென். அந்த போராட்டம் வரும்போது சின்ன குழந்தைங்க மாதிரி, ஐயோ சுடுதே, நான் ஆண்டவர்கிட்ட போக மாட்டேன், நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் ஆண்டவரை தேட மாட்டேன், இங்கே வல்லமை இல்லை, அங்கே வல்லமை இருக்கு, அவங்கள தேடி போகிறேன், அந்த கூட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லி மனுஷனை தேடி போகிற, கொஞ்சம் கவனிங்க, குழந்தைங்களுக்கு விசுவாசனா என்னன்னு தெரியாது. ஆமென். அல்லேலூயா. இந்த பாடுகள், இந்த பிரச்சனைகள், இந்த உபத்திரவங்கள், இவைகள் எல்லாம் நம்மை உருவாக்குகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, என்னை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார், என்னை அவர் புடமிட்டு கொண்டிருக்கிறார், என்னை அவருடைய சித்தத்தின்படி வணைந்து கொண்டிருக்கிறார். அவர் வணையும் போது நான் அவர் வணைவதற்கு என்னை விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென். அவர் என்னை வணையும் போது அவர் சித்தத்திற்கு என்னை நான் விட்டு கொடுக்க வேண்டும். நிறைய பேர் முறுமுறுத்துக்கிட்டு, குறை சொல்லிக்கிட்டு, பின்னாடி பேசிக்கிட்டு, புரண்டி பேசிக்கிட்டு, கர்த்தர் செய்கிறத பார்க்காம இருக்கும்போது நான் வளருகிறதில்லை. ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்றார், யுத்தத்தில் நம்மை வளர்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. 6வது 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுங்க பாருங்க. 19:20 வசனம். சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். மோசே தன்னோடு கூட, கவனிங்க, மோசே தன்னோடு கூட யாருடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போகிறான்? யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போகிறான். யோசேப்பு சொல்லுகிறான், அங்க இருக்கிற எல்லா தலைவர்களை பார்த்து, நீங்க எல்லாம் இந்த இடத்தை விட்டு போவீங்க, இந்த இடத்தை விட்டு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போகும்போது என் எலும்பை கூட என்ன பண்ணக்கூடாது, விட்டுறக்கூடாது, என் எலும்பையும் எடுத்துட்டு போயிருங்க தயவு செய்துன்னு சொல்றான். அப்போ யோசேப்பு அதை பார்க்கிறான். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு போவார் என்கின்ற அந்த தரிசனத்தை, அந்த காரியத்தை யோசேப்பு பார்க்கிறார். இப்போ மோசே மூலமாய் கர்த்தர் நிறைவுபடுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ 6வது பாயிண்ட் என்னன்னு சொன்னா, தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்வார் என்று சொல்லி தேவனுடைய அழகான வழிகளை நம்புகிறவர்களால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. சும்மா சர்ச்சைக்கு கொண்டு போனா அதெல்லாம் மாறாது, எத்தனை வருஷம் வந்தாலும் மாறாது. உங்களை நான் நேசிக்கிறேன், அன்பு செய்கிறேன், கேரக்டர் எதுவும் மாறாது. அவர் நீங்க எத்தனை வாக்குத்தத்தம் கேலண்டர் போட்டு எத்தனை வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்துட்டு போனாலும் எதுவும் மாறாது. ஆமென். அல்லேலூயா.
அவருடைய அழகான செம்மையான வழிகளை புரிந்து இதுவரைக்கும் என்னை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நன்றி சொல்லும் போது, அவரை உயர்த்தும் போது, பிள்ளைகளுக்காக நன்றி, கணவருக்காக நன்றி, குடும்பத்துக்காக நன்றி, சபைக்காக நன்றி, சபை தலைவர்களுக்காக நன்றி, எனக்கு கொடுத்திருக்கிற ஆகாரத்துக்காக நன்றி, எனக்கு கொடுத்திருக்க உடைக்காக நன்றி, எனக்கு கொடுத்திருக்க வீடுக்காக நன்றி, எனக்கு கொடுத்திருக்க நண்பர்களுக்காக நன்றி. என் தேவன் மீது ஒரு குறை கூட இல்லை. என் தேவன் நிறைவானவர் என்று என் நாவு அல்ல, என் இருதயம் சொல்லும் போது அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நம்பும். ஆமென், அல்லேலூயா. மோசே அதை ஞாபகம் வச்சு ஆமென் வாக்கு தத்த தேசத்துக்கு கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இதுக்கப்புறம் இன்னும் பெட்டரா இருக்கு பாருங்க. 21வது வசனம், 22ஆம் வசனத்தை நாம் வாசித்து முடிக்க இருக்கிறோம். 21ஆம் வசனத்தை வாசிங்க. யார 20 லட்சம் பேரை வழி நடத்தி செல்லும்படிக்கு கர்த்தர் அவரை பகலில் வழி நடத்த, அவர்களை பகலில் நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவங்களுக்கு வெளிச்சம் காட்ட அவர்களுக்கு முன் சென்றார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவன் பின்னாடி வரவர் அல்ல, நம்ம தேவன் முன்னாடி போறவர். ஆமென். ஒருவேளை உன் கணவன் மனைவி பிரச்சனை வரும்போது விட்டு ஓடுவாங்க, ஆனா தேவன் விட்டு ஓடவே மாட்டார், முன்னாடி போவார். யாரெல்லாம் உனக்கு எதிராக வந்தாலும் முதல்ல அவரை ஃபேஸ் பண்ணிட்டு தான் உன்னை ஃபேஸ் பண்ண முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அவருடைய பாதையில், அவருடைய ஜேர்னியில், அவர் அழைத்த அழைப்பில் நீ போகும்போது, அவர் கொடுத்த தரிசனத்தில் நீ போகும்போது பாடுகள் உண்டு. கொஞ்சம் கவனிங்க, இந்த வசனமே சொல்லுது இரவு உண்டு பகல் உண்டு. இன்னத்துக்கு அக்னி ஸ்தம்பம் வேணும், இன்னத்துக்கு மேக ஸ்தம்பம் வேணும்? ஒரேடியா என்ன பண்ணிரு, சரியான ஒரு சீதோஷ நிலையை கொடுத்து கொண்டு போலாமே. முடியுமா முடியாதா? தேவனால முடியுமா முடியாதா? இதெல்லாம் நம்ம ஆளுங்க மிஸ் பண்ணிடுறாங்க. தேவன் முன்னாடி போனா உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அவர் பின்னாடி இருக்காரு, முன்னாடி இருக்கிறார், உனக்கு பிரச்சனையே இல்லை, தேவையே இல்லை, உன் வாழ்க்கை எல்லாம் நல்லா இருக்கும். எவன்டா சொன்னான்? பைபிள் சொல்லலையே. இரவு இருக்கு, இரவு இருக்கதான் செய்யும். ஆமென், அல்லேலூயா. இரவுல நடுங்கி தூக்கம் இல்லாம, ஆண்டவரே என் குடும்ப பிரச்சனை, என் கடன் பிரச்சனை, என் கணவர் பிரச்சனை, என் பிள்ளைங்க பிரச்சனை, சபை பிரச்சனை, இவைகள் எல்லாம் வாட்டி வதச்சி ஆண்டவர்கிட்ட சொல்றது, ஆண்டவரே இவைகள் என்னோடு போராடினாலும் கடைசியா கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னை நடத்துவீர், நாளைக்கான பலத்தை எனக்கு தருவீர் என்று சொல்லி விசுவாசத்துல சொல்றதுக்கு அந்த இரவுல கர்த்தர் உன் வாழ்க்கையில அக்கினி ஸ்தம்பமாய் இருக்கிறார். இரவு உண்டு, ஆனால் என் தேவனுடைய பிரசனம் அந்த இரவில அக்கினி ஸ்தம்பமா உன் வாழ்க்கையில எரிந்து கொண்டு இருக்கிறது. புரியல நிறைய பேருக்கு. ஆமென். நிறைய பேருக்கு இரவே வானான்னு நினைக்கிறான், இரவே இல்லைன்னு பிரசங்கம் பண்றான். ஆமென், அல்லேலூயா. இரவு இருக்குங்க, ஆனா அந்த இரவுல இரவு வலிக்க தான் செய்யும். ஆமென். இருளா இருக்க தான் செய்யும், ஆனா அந்த இருளில தேவன் அக்கினி ஸ்தம்பமாய் இருக்கிறார். நீ ஆண்டோட பிள்ளைனா அவர் மேக ஸ்தம்பமாய் இறங்கி வருவார். அல்லேலூயா. இரவு இருக்கு, பகல் இருக்கு. அந்த இரவிலும் சரி பகலிலும் சரி அவர் உனக்கு முன்னாடி போறார். ஆமென். கண்ணை திறந்து பாரு, தேவையில்லாம என்ன பண்ணாத, வாயை திறந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை சொல்லாத. ஓகே, 22வது வசனம். இரவில அக்கினி ஸ்தம்பமும் விலகி விலகி போகவில்லை. கடைசி பாயிண்ட். ஆமென், அல்லேலூயா. 8வது பாயிண்ட், God's beautiful way because his presence never leaves us. நீ தேவனுடைய பாதையில் இருந்தால் அவருடைய பிரசனம் உன்னை விட்டு விலகவே விலகாது. ஆமென், அல்லேலூயா. போயிட்டு போயிட்டு வரவர் அல்ல, நிரந்தரமான ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்போ என்னுடைய கேள்வி எல்லாம், நீங்கள் நான் இந்த எகிப்திலிருந்து கானானுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போற விதங்கள்ல, வழிகளில
பல காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுல எத்தனை பேர் உண்மையா பொறுமையா ஓடுறீங்க? எத்தனை பேர் என்னை கர்த்தர் விசுவாசத்துல வளர்க்கிறார் நம்புறீங்க? எத்தனை பேர் இந்த ஓட்டத்துல நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் இந்த வழியில உங்களை நீங்க வளர்த்துக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டுடைய பிரசனத்தை ஃபீல் பண்றீங்க? எத்தனை பேர் கர்த்தர் உங்களை கரம் பிடிச்சு நடத்துகிறார்ன்ற சிந்தையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க? துன்பம் வரும்போது, வேதனை வரும்போது உடனடியா பதறி போய் அங்கு இங்கு அங்கலாய்க்கிறத விட்டுட்டு எத்தனை பேர் முட்டி போட்டு, ஆண்டவரே எஸ் இந்த பிரச்சனை இருக்கு, எஸ் இந்த போராட்டம் இருக்கு, ஆனாலும் கர்த்தர் நீர் மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் எனக்கு முன்னாடி என்னோடு விலகாமல் என்னை நடத்துவதற்கு நீர் உண்மையான தெய்வம் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாச அறிக்கை செய்றீங்க? ஆமென், அல்லேலூயா. அங்க வல்லம் இருக்கு, இங்க வல்லம் இல்ல, அவருக்கு வல்லம் இருக்கு, இவருக்கு வல்லம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா அது குழப்பத்தின் ஆவி, அது பிரிவினை ஆவி. அவங்களுக்கு உண்மையா சுவிசேஷம் புரியல. ஏன்னா தேவன் எல்லா இடத்திலும் அசைவாடுகிறார். ஆமென், அல்லேலூயா. அவர்களுக்கு சித்தமானவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். சுகம் என்கிட்ட இருந்து வரல. ஆமென். நிறைய பேர் இன்றைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களை வஞ்சிப்பதற்காக கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சும்மா பயன்படுத்திக்கிறாங்க. எப்படி? தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மளை அழைக்கிறார், கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். தூங்குகிற நேரம் அல்ல, கர்த்தருக்காய் பிரகாசிக்கிற நேரம், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரம், கர்த்தருடைய அபிஷேகத்தை புதுப்பிக்கிற நேரம். ஆமென். சோர்ந்து போய் உக்காந்துக்கிட்டு ஆமென் அவங்க செய்வாங்க. இல்லை இல்லை, கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை வேர்பிரித்திருக்கிறார். நீங்க பரலோக வாசி, இந்த பூமி உனக்கு சொந்தமானதல்ல, தேவன் உனக்காய் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பிரயாணத்தில் கஷ்டம் உண்டு, போராட்டம் உண்டு, வேதனை உண்டு, ஆனாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் விலகுவதில்லை. எல்லாரும் ஏன் சின்ன ஆண்டுடைய சமூகத்தில்